வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு கரம் மசாலா தூள் எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். கரம் மசாலா தூள் வீட்லயே நீங்க அரைக்கிறதுனால எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம சேர்க்க தேவையில்லை. கரம் மசாலா தூள் அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 20 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கிராம்பு, பட்டை 2 இன்ச், நம்ம இன்னைக்கு சுருள் பட்டை எடுத்துருக்குறோம், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 6 அன்னாசிப்பூ, கருப்பு ஏலக்காய் 6, கடல் பாசி 1 டேபிள் ஸ்பூன், ஜாதி பத்திரி 4, பிரிஞ்சி இலை 5. இது எல்லாத்தையும் மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். பிரிஞ்சி இலைய நீங்க வறுக்கிறதுக்காக சின்ன சின்னதா நம்ம நறுக்கி போட்டுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். மசாலா பொருட்கள் வாசம் வர ஆரம்பிக்கும் போது நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். வறுத்த மசாலாவை நீங்க கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. ஆறினதும் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு பொடிச்சு எடுத்துடலாம். மிக மிக மணமான, எளிதான, பிரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத கரம் மசாலா தூள் தயார். கரம் மசாலா தூளை சலிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மசாலா தூளை ஒரு பேப்பர்லயோ பிளேட்லயோ கொஞ்ச நேரம் உலர விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்றதுனால கரம் மசாலா தூள் ரொம்ப மாசம் பூச்சி பிடிக்காம இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.